ஹாய் எல்லாரும் வந்துட்டிங்களா? ஸோ இன்னைக்கு மே 15ஓட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் போகலாம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனியன் கேபினெட் ஒரு 37,500 crore ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு பெட்ரோல் டீசல் அது மட்டும் இல்லாமல் எல்லா எல்பிஜிஸும் எங்கேருந்து இம்போர்ட் ஆகுது அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் இம்போர்ட் ஆகுது. ஸோ இதை குறைக்கணும்னா என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளே இதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கணும்னு சொல்லி கிரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த இனிஷியேட்டிவ். ஸோ இதுபடி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சர்ஃபேஸ் கோல் அண்ட் லிக்னைட் கேசிஃபிகேஷன். ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா கோலில் ரொம்ப ரொம்ப பெரிய ஆள். ஸோ எந்த அளவுக்கு பெரிய ஆள் அப்படின்னா வேர்ல்ட்லேயே 4th லார்ஜஸ்ட் கண்ட்ரி கோல் அண்ட் லிக்னைட் இருப்பு வச்சிருக்குது அப்படின்னா இந்தியா தான். ஸோ இந்தியா என்ன பண்ணுது, ஸோ நம்மள்ட்ட இருக்க திங்ஸை வச்சு நம்ம இதை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கோல் அண்ட் லிக்னைட் ஸோ இதை வச்சு எல்என்ஜிஸ் யூரியா அண்ட் மெத்தடாலை கிரியேட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இப்படி கிரியேட் பண்ணுறதுனால இம்போர்ட் குறையும். ஸோ இதுக்கு தான் கவர்மெண்ட் 37,500 crores கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி ஒரு டெக்னாலஜி இருக்குது. அந்த டெக்னாலஜி என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோலையும் லிக்னைட்டையும் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஃபைனலாக லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் எல்என்ஜி யூரியா மெத்தனால் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலியமாக நம்ம இம்போர்ட் பண்ணுறது குறையும். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் இந்த 37,500 கோடி. ஸோ அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனிஃபைடு பாரத் சார்ஜ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுபடி என்ன அப்படின்னா 1243 இவி சார்ஜஸ் எங்கே கொண்டு வராங்க அப்படின்னா கர்நாடகாவில். ஸோ கர்நாடகாவில் கொண்டு வராங்க. ஸோ இது என்ன ஸ்கீமுக்கு கீழே அப்படின்னா பிஎம்இ டிரைவ் ஸ்கீமுக்கு கீழே. ஒன்றும் இல்லைங்க, இப்போதைக்கு பெட்ரோல் டீசல் இல்லை, பீப்புள் எல்லாம் இவி பக்கம் போனாதான் நமக்கு ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ இப்போ இல்லை ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்த்தாலுமே நம்ம எப்போவுமே பெட்ரோல் டீசலுக்கு அதர் கண்ட்ரீஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இதை குறைக்கணும்னா நம்ம நாட்டில் இருக்க பீப்புள் இவி பக்கம் டிரைவ் பண்ணணும். ஸோ இவி நிறையா வாங்க வைக்கணும். ஸோ இவி வாங்குறப்ப எல்லாரும் என்ன யோசிப்பாங்க, ஓகே வீட்டிலேருந்து நான் சார்ஜ் போட்டு கிளம்புறேன், ஆன் தி வேலை எனக்கு எங்கேயோ ஒரு லாங் டிரைவில் சார்ஜ் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. அப்போ என்ன வேணும், இப்போ பெட்ரோல் பெல்ஸ் இருக்க மாதிரி இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் நிறையா இருக்கணும். ஸோ அப்போ தான் பீப்புள் நம்பி இவி பக்கம் போவாங்க. ஸோ அதுக்காண்டி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனிஃபைடு பாரத் சார்ஜஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எது கீழே வரும் அப்படின்னா பிரதான் மந்திரி டிரைவ் ஸ்கீமுக்கு கீழே வரும். ஸோ அதுபடி கர்நாடகாவில் மட்டும் 1243 இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை வைக்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கு எவ்வளோ கோடிப்பா செலவு பண்ணாங்க அப்படின்னா 777 கோடி. ஓகேவா? 777 crores இதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இங்கே இருக்க சார்ஜஸுமே ஃபாஸ்ட் சார்ஜஸாக இருக்கும். ஸோ அதாவது 60 கிலோவாட் டு 240 கிலோவாட்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் எங்கே இருக்க போகுது அப்படின்னா கர்நாடகாவோட நேஷனல் ஹைவேஸில் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மிசோரம் ஜிஞ்சர் மிஷன் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. ஸோ என்ன அப்படின்னா யார் இதை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ரீஜியன். ஸோ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ரீஜியன் யார், ஜோதிரத்யா ஸ்கிண்டியா. ஸோ அவங்களும், ஸோ அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து மிசோரமோட சீஃப் மினிஸ்டர். ஸோ அவங்க யார், மிசோரமோட சீஃப் மினிஸ்டர் லால்டு ஹோமா. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா சஸ்டைனபிள் ஜிஞ்சர் கல்டிவேஷன் அண்ட் வேல்யூ செயின் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்ட். இதோட சுருக்கமான பேர் தான் மிசோரம் ஜிஞ்சர் மிஷன். ஸோ இதுபடி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இவங்க கிட்ட விளையிற ஜிஞ்சரை ப்ராப்பராக ஹார்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணி சேவ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஹப்பை எங்கே வைக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு அட்வான்ஸ்டு ப்ராசஸிங் ஹப்பு. இது எங்கே வைக்கிறாங்க அப்படின்னா மிசோரமோட சம்பை டிஸ்ட்ரிக்டில் இருக்க மவுல்கவி அப்படின்ற ஒரு இடத்துல தான் வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 189.79 கோடி 189.79 crores இந்த
ஹப்புக்காண்டி செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்து எவ்வளோ க்ரோஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா 30.13 க்ரோஸ். ஸோ இது எதுக்கு அப்படின்னா போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ராசஸிங் காம்போனன்ட்ஸ்க்காண்டி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுபடி என்ன பண்ணுது அப்படின்னா மிசோரம் அவங்களோட ஜிஞ்சர் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி சேவ் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணி காசாக்கிப்பாங்க. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா மிசோரம் ஜிஞ்சர் மிஷன். இதை லான்ச் பண்ணது அவங்களோட சிஎம்மான லால்டு ஹோமாவும். ஸோ அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட் ரீஜியனோட மினிஸ்டர் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ அவங்க பேர் ஜோதிரதியா எம் ஸ்கிண்டியா. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கேரிஃப் கிராப்ஸ். ஸோ இந்த கேரிஃப் கிராப்ஸ்க்கான 2026 to 2027க்கான மார்க்கெட்டிங் ப்ரைஸை வந்து எம்எஸ்பி வந்து யார் சொல்லிட்டாங்க அப்படின்னா கேபினெட் வந்து அப்ரூவ். ஸோ முதல்ல இந்த கேரிஃப் கிராப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா நம்மளோட இந்தியாவோட பருவமழை காலமான ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் பயிரிடக்கூடிய பயிர்கள் தான் இந்த காரிஃப் பயிர்கள். ஸோ இதில் என்னெல்லாம் வரும்? நெல், மக்காச்சோளம், சோளம், கம்பு, துவரை, உளுந்து, பாசிப்பயிறு, நிலக்கடலை, சோயாபீன், பருத்தி, சேனல், இது எல்லாமே உள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேபினெட் கமிட்டி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அதாவது குறைஞ்சபட்ச விலையை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஸோ இது வந்து லாஸ்ட் இயரை விட நிறையா விஷயங்களுக்கு கூட தான். ஸோ அதிகபட்சமாக வந்து அதாவது லாஸ்ட் இயரை விட அட்லீஸ்ட் 1.5 times அந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது 25 to 26 இருந்ததை விட 26 to 27 வந்து அந்த காசை விட 1.5 times வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இருக்கிறதுல யாருக்கு ஹையஸ்ட்டாக அப்படி பார்த்தீங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் சீட்ஸுக்கு தான். எவ்வளோ ஹையஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு குவிண்டாலுக்கு 622 ரூபா. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் காமன் பேடியோட ப்ரைஸ் வந்து ஒரு குவிண்டாலுக்கு 2441 rupees. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பல்சஸ், ஆயில் சீட்ஸ், நியூட்ரிஷனல் சீரியல்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து நியூடெல்லியில் எல்லா மினிஸ்டர்ஸும் சேர்ந்து ஒரு சின்ன கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. ஸோ அதில் ஒரு 2 விஷயத்த வந்து லான்ச் பண்ணாங்க. லீடுன்னு சொல்லிட்டோன்னே அதுக்கப்புறம் ஐபி கேட்டலிஸ்ட். இப்போ ஐபி கேட்டலிஸ்ட் பார்ப்போம், அடுத்து லீட் பார்க்கலாம். ஸோ மெய்டி மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நியூ நேஷனல் வைட் இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் என்ன அப்படின்னா ஐபி கேட்டலிஸ்ட். ஸோ என்னப்பா ஐபி கேட்டலிஸ்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டிஜிட்டல் ரெபாசிட்டரி. ஸோ எதுக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் போயிட்டு ஒரு பேட்டன்ட் வாங்குவீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட யாராவது யூஸ் பண்ணாங்க உங்களோட டெக்னாலஜினா உங்களுக்கு வந்து காசு வரும். இல்லை அப்படின்னா இந்த டெக்னாலஜியோட கண்டுபிடிப்பாளர் இவர் தான் அப்படின்னு உங்கள் பேரில் பேட்டன்ட் இருக்கும். ஸோ இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேட்டன்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் பேட்டன்ட்டை வச்சு என்ன பிரயோஜனம்? ஸோ பேட்டன்ட் மட்டும் இருந்தால் போதாது, அதை ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஸோ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வரணும். ஒரு ஐடியாவாக மட்டுமே இருந்துடக்கூடாது, பிஸ்னஸாக கொண்டு வரணுன்றதுக்கு தான் இந்த ஐபி கேட்டலிஸ்ட் அப்படின்ற ஒன்றை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஐடியாஸை எப்படி வந்து ஒரு ஸ்கேலபிளாக ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டாக மாற்றலாம் அப்படின்னு வந்து இந்த கேட்டலிஸ்ட் வந்து வேலை பார்க்கும். ஓகேவா? ஸோ இதோட மெயின் டீமே என்ன அப்படின்னா இன்னும் எத்தனை நாளைக்கு பேட்டன்ட்டாகவே வச்சுருப்பீங்க, அதை பிஸ்னஸாக மாற்றுங்க அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ இதை வந்து எப்போ சொன்னாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு நேஷனல் லெவல் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு நியூ டெல்லியில். ஸோ அப்போ வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வெறும் ஆர்என்டியாக பண்ணி ரிப்போர்ட்ஸாக மட்டும் இல்லாமல் இதை பிஸ்னஸாக மாற்றணும், ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்பாவோ எம்எஸ்எம்இஸாவோ மாற்றணும் அப்படின்றது தான் இதோட நோக்கமே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்காங்கல்ல புதுச்சேரி, பாண்டிச்சேரி. ஸோ அவங்களோட சிஎம்மாக யார் வந்து பதவியேற்றிருக்கா அப்படின்னா ஆல் இண்டியா என்ஆர் காங்கிரஸோட தலைவர் என் ரங்கசாமி தான் பதவியேற்றிருக்காரு. ஓகேவா? ஸோ அப்புறம் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் பார்க்கலாம். பிரசிடென்ட் ஆஃப் உகாண்டா. ஸோ உகாண்டாவோட பிரசிடெண்ட்டாக இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா யோவேரி மிசுவேனி. ஸோ இவங்களே தான் மறுபடியும் தேர்ந்தெடுத்துருக்காங்க. எத்தனாவது தடவை? 7வது தடவையாக இவங்களே இந்த கண்ட்ரிக்கு பிரசிடென்ட் ஆகிறாங்க. ஸோ இவங்களுக்கு எத்தனை வயசு அப்படின்னா 81 வயசு இவருக்கு. ஸோ இவர் தான் மறுபடியும் பிரசிடென்ட் ஆஃப் உகாண்டா. ஸோ இவர் வந்து 7வது தடவையாக இந்த டேமை வந்து கான்சிக்யூட்டிவாக வந்திருக்காரு. ஸோ இவர் எங்கே பதவியை இருக்கிறாரு அப்படின்னா கம்பாலாவில் இருக்க
உகாண்டாவோட கேபிட்டலான கம்பாலா அப்படின்றதுல தான் பதவி இருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இவர் எப்போலேருந்துப்பா பதவியில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1986 பதவியில் இருக்காரு. நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஓகே ஃபைன். பிரசிடென்ட் ஆஃப் உகாண்டா யாரு அப்படின்னா யோவேரி மெசுவெனி. எத்தனை வயசு? 81 வயசு. எத்தனாவது தடவை? 7வது தடவை. எப்போலேருந்து அப்படின்னா 1986. ரைட். ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ப்ரேயராலாம் அப்ரூவல் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ அதாவது பேங்க்கு கூட இருக்க ஃபின்டெக்ஸ்க்கு, அதாவது ஃபின்டெக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, லைக் ஃபினான்ஷியல் ரிலேட்டடான டெக்னாலஜிஸ். ஸோ ஃபின்டெக் டெக் கம்பெனிஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இனிமே அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து பெர்மிஷன் வாங்காமல் நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸ் சர்வீஸ்? ஸோ அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸ் சர்வீஸ் அப்படின்னா இந்தியாவில் இருந்து பணம் வெளியே போகிறதுக்கான சர்வீஸ். ஸோ இதில் எதுக்கெல்லாம் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க, ப்ரேயராக பெர்மிஷன் வாங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஜுகேஷன் ரிலேட்டடாக. ஸோ அதுக்கப்புறம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக, ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கல் ரிலேட்டடாக, ட்ராவல் எஜுகேஷனு, மெடிக்கலு, ட்ராவலு, இமிக்ரேஷனு, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கான மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரியான காமன் பர்பஸ்க்கு இனிமேல் பெர்மிஷன் வந்து வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் வாங்க வேணாம்னா $250,000, அதாவது 2.5 லட்சம் US படி. ஸோ 2.5 லட்சம் US வரைக்கும் அடுத்த ஃபினான்ஷியல் இயர் வர வரைக்கும், அதாவது அடுத்த ஃபினான்ஷியல் இயர் வர வரைக்கும் ஃபின்டெக்ஸ் வழியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ப்ரேயராக வந்து ஆர்பிஐ கிட்டேயோ பேங்க் கிட்டேயோ பெர்மிஷன் வாங்க வேண்டாம் அப்படி வந்து ஆர்பிஐ சொல்லியிருக்கு. ஸோ இப்போ வந்து ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுலேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணி எந்தெந்த ஃபின்டெக் வந்து அதை பண்ண போகிறாங்களோ அவங்களோட பேங்க்கே, அதாவது ஃபின்டெக் வந்து எப்போவுமே யார் கூட வந்து டைப் பண்ணிப்பாங்க அப்படின்னா ஃபின்டெக் வந்து இந்த மாதிரி டிரான்சாக்ஷனை பேங்க் கூட டைப் பண்ணி பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த மாதிரியான அவுட்வர்ட்ஸ் ரெமிட்டன் சர்வீசஸ்க்கு வந்து ஆர்பிஐ கிட்டேயும் பேங்க் கிட்டேயும் ப்ரேயராக பெர்மிஷன் வாங்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ப்ரேயராக அப்ரூவல்லாம் வாங்க வேண்டாம், நீ வந்து இந்த அளவுக்கு உள்ள டிரான்சாக்ஷனை வந்து நீயே பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பேங்க்ஸ் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கிஃப்ட் சிட்டியில் புதுசாக ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஒரு பிரான்ச். யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாய்வான் பேங்கான சிடிபிசி பேங்க் வந்து எங்கள் குஜராத்தோட குஜராத் இன்டர்நேஷ்னல் ஃபின்டெக் சிட்டி காந்தி நகர் குஜராத்தில் இருக்கிறதுல ஒரு புது பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுபடி கிராஸ் பார்டர் ட்ரேடு வந்து அதிகமாகும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்தியா தாய்வானுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து பெட்டராகும். ஓகேவா? ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கிஃப்ட் சிட்டியில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது யார் அப்படின்னா சிடிபிசி பேங்க்கு. அது மட்டும் இல்லாமல் தாய்வான்லேருந்து ஒரு ஃபஸ்ட்டு பேங்க் வந்து இங்கே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் சிடிபிசி தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஐஇபிஏ, இந்த இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு எம்ஓஎஸ் பண்ணியிருக்காங்க. யாரு கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பப்ளிக் ப்ராட்காஸ்டரான பிரசார் பாரதி கூட. எதுக்குப்பா அப்படின்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான ஒரு பப்ளிக்கான அவேர்னஸை வந்து பீப்புளுக்கு கொடுக்கணும். ஸோ நம்ம தான் என்ன பண்ணணும்னா நம்ம பீப்புளுக்கு வந்து எது ஃப்ராடு, எது ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட், எது சேஃபான இன்வெஸ்டிங் ப்ராக்டிசஸ் அப்படின்றத நம்ம பீப்புளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நமக்கு எது ஃப்ராடு எது சேஃப்னு தெரிஞ்சாதான் நம்ம அந்த சேஃபான பாத்தில் போவோன்றதுக்காண்டி அதர் ரிலேட்டடான எஜுகேட்டிவ் இனிஷியேட்டிவ்ஸை வந்து கொடுக்கறதுக்கு இவங்க 2 பேரும் எம்ஓஎஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இவங்க எது வழியாக இந்த ரிலேட்டடான ப்ராட்காஸ்ட்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம தூர்தர்ஷன். ஸோ இந்த தூர்தர்ஷன் சேனல் வழியாக தான் இந்த மாதிரியான ப்ராட்காஸ்ட் எல்லாம் வந்து நேஷனல் லெவலில் கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ நேஷனல் லெவலில் தேவையான ப்ராட்காஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் மெசேஜஸை கொடுக்க யாரும் சைன் பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டியும் பிரசார் பாரதியும் சைன் பண்ணி தூர்தர்ஷனில் இனிமேல் இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் போட போகிறாங்க. ஓகே, எக்கனாமி பார்க்கலாமா? ஜியோ பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, ஸோ அதோட எம்டி அண்ட் சிஇஓ அதோட மேனேஜிங் டைரக்டராக யார் வந்து பதவி எடுத்திருக்காங்க, யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா
ஆகாஷ் அம்பானியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு. ஸோ எல்லாருமே இதை ரொம்ப ஃபார்வேர்டாக பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா ஸோ இது அந்த கம்பெனியோட அடுத்த எஃபெக்டிவான பேஸாக இருக்கும். ஸோ இது எப்போலேருந்து எஃபெக்டிவ் அப்படின்னா April 9, 2026 எஃபெக்டிவ். ஸோ இது வந்து அந்த கம்பெனி வந்து அடுத்த திங்க் வந்து மூவ் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 3 அந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து இந்தியாவோட ஈக்விட்டி மார்க்கெட் ரொம்ப வந்து ஒரு பெரிய க்ரோத்தாக இருக்கும் நம்பி பார்த்துட்டு இருக்காங்க. ரைட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டெல்லியில் நடந்துச்சுல ஒரு மினிஸ்டரியல் மீட்டிங். ஸோ அதில் வந்து 2 விஷயம் வந்து சொன்னாங்கன்னு சொன்னேன். ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஐபி பற்றி, அதாவது பேட்டன்ட், அதை வந்து எப்படி வந்து பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு. இன்னொன்று லீட்ஸ் 2025 ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லீட்ஸ் 2025 ரிப்போர்ட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லீட்ஸ் லாஜிஸ்டிக் ஈஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லையும் லாஜிஸ்டிக் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லுவோம். ஸோ அது என்ன லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பெரிய பெரிய திங்ஸை கொண்டு போகிறது. ஸோ பெரிய பெரிய திங்ஸ் அப்படின்னா எதை மீன் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ இண்டஸ்ட்ரீஸோட ரா மெட்டீரியல்ஸை கொண்டு போகிறது. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து இன்னொரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு திங்ஸை மூவ் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் ஃபினிஷ்டு குட்ஸை கண்ட்ரி ஃபுல்லாக வந்து மார்க்கெட்டிங்காண்டி கொண்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸில் நடக்கிற கார்கோ ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ கொண்டு வருது, அந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை வெளில கூட்டு போகிறது. ஸோ இந்த டிரான்சாக்ஷனை பண்ணுறது தான் என்ன அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து எதை சொல்லும் அப்படின்னா எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் லாஜிஸ்டிக் ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதை சொல்லும். இதை யாரப்பா ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். அவர் யார் அப்படின்னா பியூஷ் கோயல். ஓகேவா. ஸோ இந்த ரிப்போர்ட்டை வந்து யார் ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடு. எங்கே வச்சு அப்படின்னா நியூ டெல்லியில். ஸோ இதில் வந்து யார் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் தமிழ்நாடு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க ரோட்ஸ் வழியாக ஈஸியாக வந்து போர்ட்டுக்கு வந்து கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்றது தான். ஸோ தமிழ்நாடோட போர்ட் கனெக்டிவிட்டி தான் இந்த ஃபஸ்ட் பிளேஸ்க்கு காரணம். ஸோ அதுக்கடுத்து யார் வராங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், மிசோரம், டெல்லி. ஸோ அதாவது டிஎன், யூபி, மிசோரம், டெல்லி. ஸோ இவங்க 4 பேர் தான் வந்து ரொம்ப ரொம்ப டாப் லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 4 பேருக்கும் ஒரு பேர் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா எக்ஸம்பிளர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே கொண்டு வர்றாங்க. யாரை? தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், மிசோரம், டெல்லியை. ஸோ இவங்க 4 பேரும் லாஜிஸ்டிக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டேட்டாக இருக்குது. அதனால இவங்க 4 பேரும் எக்ஸாம்பிளர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் பேர் என்ன அப்படின்னா லீட்ஸ் 2025 ரிப்போர்ட். இதை ரிலீஸ் பண்ணது பியூஷ் கோயல். எங்கே வச்சு அப்படின்னா டெல்லியில் வச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ட்ரை பார்ட்டி எம்ஓயு வந்து சைன் ஆயிருக்கு. ட்ரை பார்ட்டி அப்படின்னா 3 பார்ட்டிஸ் இந்த எம்ஓயூவில் சைன் பண்ணுவாங்க. ஸோ யாருன்னு பார்க்கலாமா. மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வே. ஸோ இவங்களும், ஸோ அதுக்கப்புறம் ஹெச்டி கொரியா ஷிப்பிங் அண்ட் ஆஃப்ஷோர் இன்ஜினியர்ஸும், அதுக்கப்புறம் நேஷ்னல் ஷிப்பிங் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் பார்க் தமிழ்நாடு லிமிடெட். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குப்பா அப்படின்னா தமிழ்நாடுல தூத்துக்குடியில் ஒரு விஷயத்த செட் பண்ணணும். என்ன செட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு மெகா கிரீன்ஃபீல்டு ஷிப்யார்டை வந்து செட் பண்ணணும். எங்கே அப்படின்னா நம்ம தூத்துக்குடி தமிழ்நாட்டில் வந்து இதை செட் பண்ணணும்னு தான் இந்த எம்ஓயு இந்த 3 பேரும் சேர்ந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷிப்யார்டோட ஆனுவல் கெப்பாசிட்டி, ஒரு வருஷத்துக்கான கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2.5 மில்லியன் கிராஸ் டன்னேஜ். ஸோ அது என்னப்பா டன்னேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பாட்டில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ இருக்கும், ஒரு 1 லிட்டர் தண்ணி இருக்கலாம், 2 லிட்டர் தண்ணி இருக்கலாம்னு சொல்கிறீங்களா. இது வாட்டரோட கெப்பாசிட்டிஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷிப்பில் எவ்வளோ டன்னு கார்கோ ஏற்றலாம் அப்படின்றத சொல்கிறது வந்து டன்னேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இது வந்து ஒரு ஷிப்யார்டு, ஒரு போர்ட் அந்த மாதிரி விஷயத்தை ரெஃபர் பண்ணுறப்போ ஸோ அந்த ஷிப்யார்ட்லேயோ போர்ட்லேயோ எவ்வளோ கார்கோவை வந்து ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இது சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 2.5 மில்லியன் கிராஸ் டன்னேஜ் வந்து ஒரு ஆனுவல் கெப்பாசிட்டியோட இருக்க மெகா கிரீன்ஃபீல்ட் ஷிப்யார்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த 3 பேரும் சேர்ந்து எம்ஓ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா அம்ரித் கல் விஷனுக்கு கீழே 2047 கீழே வந்து வரும். ஸோ இது எங்கே வரப்போகுது அப்படின்னா தூத்துக்குடி தமிழ்நாட்டில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இது இந்தியாவோட மெகா கிரீன்ஃபீல்ட் ஷிப்யார்ட். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் டிபிஎன் டிஜிட்டல் பாரத் நிதி
அவங்க யார் கூட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் கூட. ஸோ அவங்க கூட இன்னொருத்தரும் எம்ஓயு சைன் பண்ணுறாங்க. யார் அப்படி பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல். சரி, இவங்க 3 பேரும் எம்ஓயு சைன் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ரூரலான ஏரியாவில் கூட, ரிமோட் அக்சஸ் ஏரியாவில் கூட ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டியை கொண்டு வரணும் தான் இந்த எம்ஓயு. ஸோ இதுக்காண்டி கவர்மெண்ட், அதாவது ஆந்திர பிரதேசோட கவர்மெண்ட் எவ்வளோ செலவு பண்ண போகுது அப்படின்னா 2432 crores வந்து செலவு பண்ண போகுது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா ஏஐ மிஷன். ஸோ இந்தியா ஏஐ மிஷன் வந்து யார் கூட எம்ஓயு சைன் பண்ணுறாங்க அப்படின்னா கார்வியா அப்படின்ற ஒரு என்ஜிஓ கூட தான் சைன் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த ஏஐக்கு தேவையான டேட்டா செட்டை வந்து கொடுக்க போகுது. ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குன்னா ஹை குவாலிட்டி டேட்டா, டைவர்ஸ் லாங்குவேஜ் அண்ட் மல்டிநோடல் டேட்டா செட்டை வந்து கார்வியா கூட சேர்ந்து இந்த மிஷன் ஏஐ வந்து அக்வயர் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நியூ டெல்லியில் நடந்துச்சுன்னு. எஸ். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நியூ டெல்லியில் யூனியன் மினிஸ்டர்ஸோட காங்கிரிகேட்டட் வந்து நடந்துச்சு. ஸோ காங்கிரிகேட்டட் அப்படின்னா என்ன அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஒன்று சேர்றது. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா யூனியன் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நியூ டெல்லியில் சேர்ந்து ஒரு 2 ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் என்ன அப்படின்னா லீட்ஸ் 2025 ரிப்போர்ட்டு. ரெண்டாவது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ மெய்டி ஐபி கேட்லிஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வழியாக தான் வந்து பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து என்னவா மாற்ற போகிறாங்க, பிஸ்னஸாக வந்து மாற்ற போகிறாங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டே எங்கே வச்சு நியூ டெல்லியில் நடந்த ஒரு பாலிசி லான்ஸில் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ளே போகலாம். ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஒரு 2 புது ஸ்பீசிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 2 என்ன அப்படின்னா ஸ்பைடர். எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நாகாலாண்டில் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது எந்த ஜீனஸை சேர்ந்தது அப்படின்னா ப்ரீக்ரஸ் அப்படின்ற ஜீனஸை சேர்ந்தது. ஓகேவா? ஸோ இப்போ புதுசாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, 2 ஸ்பைடரு எங்கே வச்சு, நாகாலாண்டில் வச்சு. யாரை கண்டுபிடிச்சானா ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ இது ஃபர்ஸ்ட் நியூஸ். ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ரொம்ப பெரிய ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் டாக்ஸானமிக் வெர்ஷன் ஆஃப் இந்தியா. ஓகே. ஸோ இது என்ன, விப் ஸ்கார்பியான்ஸ் வினிக்ரூன்ஸ் ஓவர் த செஞ்சுரி. ஸோ இது என்னன்னா கடந்த 100 வருஷத்துல ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மறுபடியும் டாக்ஸானமிக்கல் ரிவிஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா டாக்ஸானமி அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அனிமல்ஸ், பிளான்ட்ஸு இது எல்லாத்தையுமே வந்து வகைப்படுத்தி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம 10th 12thலாம் படிச்சிருப்போம். இப்போது நீமுக்கு சாதாரண வேப்பமரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பொட்டானிக்கல் நேம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒவ்வொரு இதுக்கு கீழே பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரித்ததெல்லாம் ஜுவாலஜிக்கலாக பிரித்ததெல்லாம் கரெக்டாக இருக்குது. எஸ்பெஷலி இந்த ஸ்கார்பியான்ஸ், வினிக்ரோன்ஸ், ஸோ இந்த ஏரியாவில் இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு திரும்ப வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து செஞ்சு முடிச்சுட்டாங்க. யாரு? நம்ம ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகே. ஸோ அப்பாயின்மெண்ட்ஸை இன்னொரு தடவை பார்த்துலாம். ஸோ எம்டி ஆஃப் ஜியோ பிளாட்ஃபார்ம் யார்? ஆகாஷ் அம்பானி. அடுத்த 5 வருஷத்துக்கு. ஸோ எப்போலேருந்து 9th April 2026. ஸோ அதுக்கப்புறம் புதுச்சேரியோட சிஓ இப்போ தானே பார்த்தோம், யார்? என் ரங்கசாமி. ஸோ அதுக்கப்புறம் யோவேரி முசுவேனி. ஸோ இவங்க இந்த கண்ட்ரியோட பிரசிடெண்ட்டாக இருக்காங்க, உகாண்டாவோட பிரசிடெண்ட்டாக இருக்காங்க 7வது தடவை. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலிஸ். ஸோ May 15. ஓகேவா? ஸோ இந்த இயரோட தீம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலிஸ், இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் சைல்டு வெல்பீயிங் தான் இந்த வருஷத்தோட தீம். ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி படிச்சிருங்க. இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை அழகாக ஜம்முன்னு கதையாக கேட்டு ஞாபகம் வச்சுக்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.